வால்பாறை தமிழ்நாடுடைய ஒரு பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா வால்பாறையை சொல்லலாம். வால்பாறைக்கு கரெக்டான சீசன் போனோம் அப்படின்னா பச்சை பசேல்னு இருக்கிற டீ எஸ்டேட்டு, பனியில் மூடி இருக்கிற ரோடு, அப்பப்போ பெய்கிற மழையோட இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு சொர்க்கமாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வால்பாறை என்ட்ரி ஆகுறது, இ பாஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் வால்பாறை போகிற வழியில் சைசிங் பிளேசஸ்லாம் பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போய் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சியில் ஆரம்பித்த நம்ம ட்ரிப் மாசாணி அம்மன் கோயில் போயிட்டு ஆலியார் ரிவர், ஆலியார் டேம்லாம் விசிட் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கடைசியாக போன பிளேஸ் ஆலியார் டேம். அதுதான் வால்பாறையோட அடிவாரன்னே சொல்லலாம். அதை தாண்டி போகிறோம் அப்படின்னா ஆனமலை செக் போஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம ரீச் பண்ணிடுறோம். செக் போஸ்ட்டில் நம்ம இ பாஸ்லாம் காமிச்சிட்டு அப்புறம் வால்பாறை என்ட்ரிக்கு ஒரு ஆளுக்கு அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அடல்ட்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா என்ட்ரியும், அப்புறம் வெஹிக்கிளுக்கு ஒரு காருக்கு 50 ரூபா என்ட்ரியும் வாங்குறாங்க. ஸோ வால்பாறையை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக போயிட முடியாது, இ பாஸ் எடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இ பாஸ் பொறுத்த வரைக்கும் அதை வாங்குறது ரொம்பவே ஈஸி தான். டிஎன் இ பாஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா வித்தின் இந்தியா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேப்சாவில் என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நீல்கிரிஸ், கொடைக்கானல், வால்பாறை சொல்லி காமிக்கும். ஸோ நீங்கள் வால்பாறை சூஸ் பண்ணிட்டு அங்கே கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே முன்னாடியே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே நீங்கள் அட்லீஸ்ட் 3 days முன்னாடியே நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் இமீடியட்டாக அப்ரூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா அது பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். இ பாஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் போஸ்ட் என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆலியார் டேமை சைடில் பார்த்துட்டு அப்படியே வால்பாறை மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சிலேருந்து சாலக்குடின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கிற ஒரு ஊர் வரைக்கும் போகிற ரோடு தான். ஸோ இதில் தான் வால்பாறை டவுனு, அதுக்கப்புறம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த ரூட்டில் நிறைய இடத்துல நம்ம மங்கீஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த வகையான மங்கீஸ் பேர் லங்கூர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குரங்குகளோட சேட்டைகளை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மூவ் ஆக ஆரம்பித்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் பண்ணி போகிறதா கவி அருவி அப்படின்னா மங்கி ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால 4 மாதம் மூடி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 15 தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பப்ளிஷ்ட் ஆகிற டைம் அது ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மங்கி ஃபால்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வால்பாறை மலை ஏறுறதுக்கு மொத்தம் 40 ஹேர்பின் பெண்ட் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஹேர்பின் பெண்டுக்கும் ஒரு அனிமல்ஸோட பேரை வச்சுருக்காங்க. ஸோ நிறைய அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெமிலியரே இல்லாத அனிமல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் இந்த மலை ஏறும்போது அந்த ஹேர்பின் பெண்ட்ஸ் பார்க்குறப்ப. ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக நம்ம 13 நம்பர் ஹேர்பின் பெண்டில் ஸ்டாப் பண்ணோம். நமக்கு முன்னாடி நம்மள மாதிரி நிறைய பேர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் எப்படி வளைஞ்சு ரோடு வருது அப்படின்றத. தூரத்தில் நம்மளால் ஆலியார் டேமை பார்க்க முடியும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்னென்னா ஒரு டெம்போ ட்ராவலர் 13 நம்பர் ஹேர்பின் பெண்டில் மோதி அப்படியே கீழே விழுந்து 9 நம்பர் ஹேர்பின் பெண்டில் போய் விழுந்திருக்கு. ஸோ அதில் எல்லாருமே இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான், கொஞ்சம் பார்த்து தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. மற்றபடி பார்த்தீங்கன்னா நேச்சர் அதோட அழகு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா க்ளவுட்ஸ்லாம் மூவிங்கில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சிலேருந்து தான் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா பொள்ளாச்சிலேயும் வந்தால் கரெக்டாக இருக்கும். மற்றபடி சேலம் அப்படி பக்கத்தில் இருக்க டவுனுக்கு நிறையா பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் டைமிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் பண்ணி போகிறது ஹார்ன்பில் வியூ பாயிண்ட். ஹார்ன்பில்ன்றது ஒரு வகையான பறவை தான். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்ப ஒரு 500 மீட்டர் உள்ளே காட்டுக்குள்ளே போய் ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நாங்கள் போனப்போ அந்த இடமே மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு. அங்கே மொத்தமாக நாங்கள் பார்த்தது என்னென்னா காட்டு பண்ணி மட்டும் தான் பார்த்தோம் அந்த இடத்துல. ஸோ மற்றபடி இது க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. மேபி ரினோவேட் பண்ணி லேட்டராக ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட் தான். நீங்கள் இந்த ரூட்டில் ஸ்டாப் பண்ணி போய் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் டைகர் வேலி வியூ பாயிண்ட். ஸோ இந்த இடம் பார்க்குறப்ப நல்ல ஒரு அடர்ந்த காடு அப்படின்ற ஒரு ஃபீல் நல்லா தெரியுது நமக்கு. ஸோ இந்த இடத்துல டைகர், அதுக்கப்புறம் நிறைய வைல்டு அனிமல்ஸ்லாம் வாழும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் போனப்போ மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பனிமூட்டமாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். லைட்டாக அந்த மலை சாரலோட தான் இந்த என்டேஜனும் இதுக்கப்புறம் இருக்க போகுது. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வாட்டர் ஃபால்ஸ்ன்ற ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். அவங்க டீ எஸ்டேட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஒரு வாட்டர் ஃப்ளோ நடக்குது பாருங்கள். ஸோ இந்த இடம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். நாங்கள் வால்பாறையிலேருந்து ரிட்டன் வரும்போது தான் அந்த இடத்துல நிறைய தண்ணி விழுந்துச்சு. ஏன்னா மழை நல்லா பெஞ்சிச்சு. ஸோ நாங்கள் போகிறப்ப தான் அங்கே ஸ்டாப் பண்ணோம். பட் ரொம்பலாம் பெருசாக தண்ணியில் போனப்போ இருந்தாலுமே அந்த மழையோட பச்சை பசேல்னு இருக்கிற டீ எஸ்டேட்டை பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த கிளைமேட் இது தான். ஸோ ரொம்ப மழை இருக்க கூட லைட்டாக மழை சாரலோடு நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்டார்டிங்கில் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் ஒரு டீ பிரேக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். ஸோ இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ பச்சை கலரில் டீ எஸ்டேட்டும் அங்கங்கே சைடில் மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்க செடி, மேலே பாருங்கள் மேகங்கள் மலையை உரசிட்டு போகிற மாதிரி இருக்குது.
இந்த ட்ரிப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பொள்ளாச்சியில் சரஸ்வதி ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் கம்பெனியில் வந்து கார் ரெண்டல் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கார் ரெண்டல் பொறுத்த வரைக்கும் 10,500 ருபீஸ் ஆச்சு. எர்டிகா அதாவது 7 சீட்டர் கார் வந்து 3 டேஸ்க்கு எனக்கு பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைலாம் சுற்றி காமிச்சிட்டு அகைன் பொள்ளாச்சியில் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மல் நீங்கள் வந்து 4 சீட்டர் கார் வேணும் அப்படின்னா 9,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பசேல்னு இருக்கிற இந்த டீ எஸ்டேட் பக்கத்தில் நின்றுட்டு இப்போ ஒரு சூடான டீயை குடிச்சிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சூடாக டீயை குடிச்சிட்டு அங்கே இருக்க சீனியர்ஸ்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம இன்னும் வால்பாறை என்ட்ரி கூட ஆகலை, அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸஸும் ரொம்ப அழகாக இருக்க ஆரம்பிச்சிது. ஸோ நாங்கள் ஒவ்வொரு இடத்தையும் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ப்ரைவேட்டாக போகிறதுனால வந்து நம்ம பொறுமையாக டைம் எடுத்தே வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃபஸ்ட் டே பெருசாக வேறு எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ள நம்ம டேரெக்டாக போய் ரூம் செக்இன் தான் பண்ண போகிறோம். அதனால இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறது ஒரு முக்கியமான வேலையாக வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இடத்துல டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் சின்னதாக வந்து மரங்கள் நம்மளால் பார்க்க முடியும். அந்த மரங்கள்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து லேண்ட்ஸ்லைடு ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மரங்கள் இருக்கிறதுனால வந்து அந்த மண்ணை வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வால்பாறை கிட்ட நெருங்க ரோடெல்லாம் வந்து பனிமூட்டமாக ஆக ஆரம்பிச்சிது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆன் தி வேல அடுத்து நம்ம வந்திருக்க இடம் வந்து காவற்கல் வியூ பாயிண்ட். ஸோ இந்த இடம் தான் வந்து வால்பாறைக்கு ஒரு பனியோடு நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பக்கத்தில் வந்து இருக்கிற பரம்பிக்குளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்க ஏரியாலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் போனப்போ வெறும் பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. கீழே டீ எஸ்டேட் கூட ஒழுங்காக தெரியல. பட் மற்றபடி இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. நம்மளால் வந்து அந்த லாரி வந்து லைட் போட்டு தூரத்தில் வரதை பார்க்க முடியும். ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இங்கே லைட் போட்டு வந்தால் தான் வந்து கரெக்டாக வந்து ட்ராவல் பண்ணி போக முடியும். ஒரு சூப்பரான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க ஸ்பாட் வந்து கார்வர் மார்ஷ் ஸ்டாச்சு. இது வந்து ஒரு ஹேர் பின் பக்கத்துலேயே தான் லொக்கேட்டாக இருக்குது, மெயின் ரோடு கிட்டேயே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியும் இருக்குது. கார்வர் மார்ஷ் அப்படின்றது யாருன்னு பார்க்குறப்ப இங்கே இருக்க டீ எஸ்டேட்லாம் அவர் தான் உருவாக்கி, ஸோ இங்கே இருக்க போகிற பாதைகள்லாம் வந்து உருவாக்குனதுனால அவருக்கு ஒரு நினைவாக வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த பிளேஸை ரீச் பண்ணுறப்ப டைம் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் வந்து ஒரு 4 மணி போல் ஆயிடுச்சு. பட் கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாறி இருக்குது அப்படின்றது. மழையும் பார்த்திங்கன்னா அதிகமாக பேஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த இடத்துல பெருசாக நிற்க முடியாமல் காற்று அதிகமாக இருந்தனால அடுத்தடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து மேஜராக வந்து ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வால்பாறைக்கு போனது எப்படி அப்படின்றத மட்டும் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் காட்டுறோம். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்லாம் பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வால்பாறை கிட்ட ரீச் பண்ணவே வந்து ஒரு 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம வால்பாறை டவுனில் வந்து ரூம் புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சபரி ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம புக் பண்ண கேப் கம்பெனியுமே அவங்க ரெஃபர் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நானுமே பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் காமனாக ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஒரு சின்னதாக லாபி ஏரியா மாதிரி இருக்குது. நமக்கு ஒய்ஃபை ஃபெசிலிட்டியுமே கொடுத்துட்றாங்க. இங்கே வால்பாறை மேஜராக டவர் இருக்காது, அதனால் வந்து ஒய்ஃபை வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குது. ஸோ டபுள் பெட்ரூம் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி ரூம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. டிவி, டேபிள், சேரு, அப்புறம் டெலிஃபோன் ஃபெசிலிட்டி இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்ஸ்மே நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. வாஷ் பேஷன் உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி 24 ஹவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து டபுள் பெட்ரூம் 1,500. ஃபேமிலி ரூம்னா 4 பேர் தங்கிறதுக்கு வந்து 2,500 சார்ஜ் பண்ணுறாங்க. செக்இன் பண்ணதுக்கப்புறம் Day 1 ஃபுல்லாக ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் Day 2 தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வால்பாறைக்கு பாஸ், ஸ்டே, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம Day 2 வால்பாறையில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.